நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க அப்பா கூட இருந்தா ஒரு சின்ன வீடா இருந்தா கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாமா? அவரை விடவா நமக்கு இந்த வீடும் சொத்தும் முக்கியம்? நந்து எங்க இருக்கான்? ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? நந்து அவர் ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்காராம். நம்ம செய்ய போற விஷயத்த பத்தி அவனுக்கு தெரியுமா? நான் அவன்கிட்ட சொல்லிட்டேம்மா. உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும். அப்பா சொன்னா அந்த கணேசன் கேட்பாரு. நீங்க கிளம்புங்க அண்ணி, அவங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தான் நான் இதை பண்ண போறேன். அக்காவோட பேர்ல வாங்கினாலும் அந்த பணம் எல்லாம் சந்திரனோட பணம். நாளைக்கே அவரு அக்கா கிட்ட இருந்து இந்த வீட்டை எழுதி சொந்தமாக்கிக்கலாம். நாம நம்ம வீட்டை இழக்க போறோமா? சரிம்மா, நீ போயிட்டு வாமா. அழாத, கண்ணை தொடச்சுக்கோமா. துளசி ரெடி ஆயிட்டாலம்மா? துளசி, துளசி, துளசி. பானு, இன்னைக்கு அவர் திரும்ப வந்துருவாரா? அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னு நீ பானு கிட்ட சொல்லிட்டியாம்மா? சொல்லிட்டேன். 1.25 கோடி ரூபா சந்திரன் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல அமௌண்ட் தான். பணத்தை துளசியோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ணியாச்சு. பத்திரமும் எழுதி ரெடி பண்ணியாச்சு. இனி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் பதிவு பண்ணா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த உடனே வக்கீல் முன்னாடியே இழப்பீட்டு தொகையும் கொடுத்தாகணும். அதை துளசி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் கருணாகரன் சாரை இங்கே திரும்ப வர வச்சா நல்லாயிருக்கும். சரி, நம்ம கிளம்பலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் அப்பா கிட்ட பேசி ஆகணும். அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் இங்கிருந்து வருவேன். கருணாகரன் கூட கால் பண்ணி இப்ப பேச முடியுமா? நேற்று ராத்திரி எனக்கு கால் பண்ணப்போ எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயில்டா சொல்லிட்டேன். காம்பன்சேஷனை செட்டில் பண்ணிட்டு கால் பண்ணணும் தான் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீ உங்க அப்பா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டனா நான் அந்த நம்பருக்கு கால் பண்றேன். ரிங் போகுது, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ. ஹலோ செந்தில், நான் கருணாகரன் சார்ட்ட பேசணும். சொல்லுங்க. அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறியா? கருணா சார் ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காரு. நான் மார்க்கெட்டுக்கு காய்கறி விற்கிறதுக்காக வந்திருக்கேன். சந்திரன் சார், நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க சாயந்தரமா ஃபோன் பண்ணுங்க. அந்த டைம்ல தான் நான் ஃபார்ம் ஹவுஸ்ல இருப்பேன். இங்க இருந்து 2 மணி நேரம் போகணும்.
ஹலோ 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 கட் ஆயிடுச்சு. அந்த ஆள் காய்கறி விற்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காராம். எனக்கு என்னவோ ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து மார்க்கெட்டுக்கு ஒரு 100 கிலோமீட்டராவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்ம் ஹவுஸ் கிராமத்துக்குள்ள தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இப்படி ஒரு டிமாண்ட் உனக்கு இருந்திருந்தா நேத்து ராத்திரியே நீ என்கிட்ட சொல்லியிருந்துக்கலாமே. நீ என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? பத்திரமும் எழுதியாச்சு, உன் அக்கவுண்ட்டுக்கு பணமும் வந்தாச்சு. இப்பதான் இவளுக்கு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் மாமா. எதுக்காகம்மா நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? கருணாகரனுக்கு சாயந்தரம் தகவல் சொன்ன போதாதா? அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். என் வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி இத நீ நேத்தே சொல்லிருக்க வேண்டியதானே? இப்ப உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாருடி? நந்துவா இல்ல இவளா? யாரும் எனக்கு எந்த ஐடியாவும் தரல. உன் அக்கவுண்ட்டுக்கு இப்போ 1.25 கோடி ரூபாய் வந்திருக்கு. இன்னைக்கு இழப்பீடு அமௌண்ட் கிடைக்கும்னு ஏழைங்க நிறைய பேரு வக்கீல் ஆபீஸ்ல காத்துட்டு இருக்காங்க. நீ எல்லாரையும் கிண்டல் பண்றியா? சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷனை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நீங்க கொஞ்சம் வக்கீல் ஆபீஸ் வரைக்கும் வந்து அவங்க கிட்ட பேசி பாருங்க. ஏன்னா நான் சொன்னா அவங்க யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. ஏங்க, நீங்க கொஞ்சம் இவகிட்ட சொல்றீங்களாமா? என் வீட்டுக்காரர் அவருக்கு என்னன்னு பேசாம போயிட்டாரு. ஆபத்துக்கு உதவி பண்ண வரவங்களை இப்படிதான் நீங்க அவமானப்படுத்துவீங்களா? நீ போமா, அப்பா திரும்ப வரணும்ல. நீ வாம்மா. கருணாகரனுக்கு பதிலா நான் உன் கூட இருக்கிறேன்லம்மா. இனி இதை மாற்றி வைக்க முடியாதும்மா. நிறைய பேருக்கு நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம். நான் வரேன் பெரியப்பா. வா, வந்து ஏறு. துளசி, வந்து ஏறு. டேய், நீ எப்படா வந்த? ஷிபின் கூட்டிட்டு வந்தான். சரி வா, உள்ள வா. பாஸ்கர் மாமா வீட்டில் இல்லையா? இருக்காரு. நான் எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட பேசிட்டேன். நீ வந்து பேசிப்பாரு. நீ தலைமறைவா இருக்குன்னு சொன்னாங்க, இப்படி வெளில சுத்தலாமா? என் பேர்ல இருக்கிறது பொய் கேஸ். கணேஷ் என்ன நான் அடிக்கல. அப்பா எங்க இருக்காருன்னு நான் அவர்கிட்ட கேள்வி மட்டும்தான் கேட்டேன். அப்புறம் எப்படி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு? நீ அவர் பல்ல உடைச்சிட்டேன்றதுதான் கேஸ். நீ அவரை நல்லா டார்ச்சர் பண்ணன்னு கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதும் அவனை வச்சே கேஸ் போட்டதும் சந்திரன் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்லப்பா. அப்பா, நந்துவுக்கு எப்படியாவது ஜாமீன் எடுத்தே ஆகணும். அந்த ஹெல்ப் கேட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கான்ப்பா அவன். என் பேர்ல திருட்டு கேஸ் கொடுத்து என்னை வீட்டை விட்டே துரத்த தான் சந்திரன் இந்த பிளானை போட்டிருக்கான். அப்பாவை திரும்ப கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இந்த வீட்டை விற்க தான் அவன் மொத்தமா பிளான் போட்டுட்டு இருக்கான் மாமா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா என்னால ஜாமீன்ல வர முடியும். வீட்டை விற்கிற முயற்சியை தடுத்தே ஆகணும் மாமா. நான் மட்டும் ஜாமீன்ல வந்துட்டா அப்பா என் பேர்ல எழுதி வச்சிருக்க சொத்தெல்லாம் வித்து காம்பன்சேஷன் கொடுத்துடலாம். நந்து சொல்றதாப்பா சரி. எப்படியும் கருணா மாமாவை வெளியே கொண்டு வரதுக்காக சந்திரன் சொல்றதான் துளசி கேப்பா. வீட்டையும் சொத்தையும் விற்க சொல்லி சந்திரன் அவளை கட்டாயப்படுத்துறான்.
அது எல்லாத்தையும் விட அப்பா தானே பெருசு. நந்துவால மட்டும்தான் ஏதாவது இப்ப செய்ய முடியும். அது தெரிஞ்சுதான் நந்து அவன் சரியா மாட்டி விட்டுருக்கான்ப்பா. நாம இதை அப்படியே விட்டுறக்கூடாதுடா. என்னானாலும் சரி, குடும்ப சொத்தை வைக்க விடக்கூடாது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, இதோ வரேன். ஜெயமாமா, எனக்கு எப்படியாவது ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா துளசி அக்காவை பயன்படுத்தி சொத்தெல்லாம் வித்துருவான் அந்த சந்திரன். நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணலாம். சைலேந்திரி, அது நீங்க பேசினதை நான் கேட்டேன். உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நந்து கிட்ட முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாது. அவன் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். கணேசனை பார்த்து பேசினா கண்டிப்பா அவர் கேஸை வாபஸ் வாங்கிடுவாரு. கண்டிப்பா அந்த ஆளு அப்படியெல்லாம் செய்யவே மாட்டான். அப்படி ஒரு நல்ல எண்ணம் அந்த ஆளு மனசுக்குள்ள இருந்திருந்தா இப்படியெல்லாம் செஞ்சிருப்பானா? ஒருவேளை கணேசன் ஒத்துக்கலனாலும் நந்துவை ஜாமீன்ல கொண்டு வந்தாகணும். என்னம்மா இதையும் நீங்க பண்ண விட மாட்டீங்களா? வேற வழியே இல்லாம தான் அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப அப்பாவால மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியுமா? அப்பா மனசை நீங்க மாத்திராதீங்க. துளசியை காரணம் காட்டி தான் நீங்க வேணான்னு சொல்றீங்கன்னா அந்த பயம் தான் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டேன்ல. அவளுக்கு நான் ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு ஏற்பாடு கூட பண்ணியிருந்தேம்மா. பணம் கொடுக்கலான்னு அவர் கிளம்பும் போது தான் கருணா மாமாக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுமா. அந்த வேலை கிடைச்சிட்டா சந்திரன் கிட்டதான் எஸ்கேப் ஆயிடுவா. ஆனா அதுக்கு கருணா மாமா வெளியே வந்தாகணும். அவளுக்கு வேலை கிடைக்கணும்னு நீ இந்த பாடுபடுறிய, உன்னை எப்படிடா நம்புறது? அவ வாழ்க்கையை காப்பாத்துற வழியை மட்டும்தான் நான் பண்ணிருக்கேன். நீங்க தேவையில்லாம யோசிக்கிற விஷயம்லாம் வேண்டாமா. அப்படின்னா என் மேல நீ சத்தியம் பண்ணு. முடிவு பண்ணிருக்க அதே நாள்ல நான் பார்த்திருக்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன்னு. சத்தியம். ரெஜிஸ்ட்ரேஷன் தான் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ வக்கீலோட ஆஃபீஸ்க்கு நம்ம போலாமா சந்திரா? போலாம். வக்கீலே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த 4 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவர் ஆபீஸ்ல காத்துட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம செக்கா தானே கொடுக்க போறோம்? பின்ன கண்டிப்பா எல்லாத்தையும் நம்ம பேங்க் மூலமா தான் செய்யறோம். அது மட்டும் இல்ல, காம்பன்சேஷன் வாங்கிட்டாங்கங்கிற அக்ரிமெண்ட்டும் இருக்கு. அப்பதானே கருணாகரன் சார் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில வர முடியும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே நான் சொன்ன அமௌண்ட் எல்லாம் உன் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேமா. இன்னைக்கே அப்பா அங்க இருந்து கிளம்பிடுவாரா? 4 மணிக்கு என் போனுக்கு கால் பண்ண சொல்லி நான் அந்த செந்தில் கிட்ட சொல்லியிருக்கேன். அட என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். துளசி ஏறு. ஏய் ஏய், நீ எங்க போற? இல்ல நானும் வரேன். எங்க வர? உன் ஆசை நிறைவேறிச்சுல. இப்போ உங்க அப்பா வீடு உன் பேர்ல. நீ அந்த வீட்டுக்கு போ. அங்க அத்தை மட்டும் தனியா இருக்காங்கல்ல. நீ ஒரு காரியம் பண்ணு, இங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு. ஆட்டோ? நீ ஏறு துளசி, ஏறுமா. நீ கிளம்பி போ. சார் நீங்க ஏறுங்க. பானு அங்க தனியா இருக்கிறா, நீ போம்மா.
நான் செட்டில்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அங்கே வரேன். ம். என்ன நடு வழியில விட்டுட்டு போயிட்ட போ. நான் இத பொறுத்துக்கிட்டேன். இப்போ மேலே பாட்டுக்கு ஒரே உரிமையாளர் நான் தான். இனி அங்க யார் வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அட பாஸ்கர் சாரா, வாங்க உட்காருங்க சார். நீங்க எதுக்காக இப்போ வக்கீலோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆமா, எங்க வீட்டு பையனை ஜாமீன்ல எடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். வக்கீல் சார், அதை கொடுங்க. சார், அவனை இங்க கூட்டிட்டு வாயா. ஓகே சார். அவன் உங்க மருமகனா? ஆமா. அவன் ஆள் பெரிய கேடிதான். 30 வருஷம் அவங்க பஸ் கம்பெனில வேலை செஞ்ச ஆளோட பல்ல அடிச்சு உடைச்சிருக்கான். அவங்க அப்பா அப்போ காணாம போனதால அவனை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு இங்க வந்து கூட்டிட்டு போனது உங்களுடைய பையன்தான். அவன் அப்படி பண்றவன் கிடையாது சார். நான் இது நியாயப்படுத்தணும்னு சொல்லல. கணேசனோட பல்ல அவன் உடைச்சிருக்க மாட்டான். கணேசன் கிட்ட விசாரிச்சு பாருங்க. உண்மை என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த குடும்பத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கவன் சந்திரன் தான். கருணாகரன் காணாம போனதுக்கு பின்னாடியும் சந்திரன் தான் இருக்கான். அதை உங்களால விசாரிக்க முடியுமா? முடியாது. அதுதான் சந்திரனோட பலம். கருணாகரன் வீட்டில் ஒரு தடவை சம்பந்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவமானப்பட்டவன் தான். இருந்தாலும் நான் இப்போ இங்கே வந்ததே அந்த பையனோட எதிர்காலம் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான். இனி உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஜாமீன்ல வெளியில வந்துடலான்னு மட்டும் நினைக்காத. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. புரிஞ்சுதாடா? நான் எந்த பிரச்சனைக்குமே போக மாட்டேன் சார். போகாம இருந்தா உனக்கு நல்லது. அடுத்த தடவை உனக்கு மன்னிப்பே கிடையாது. புரியுதா? இவனை வெளியில கூட்டு போயா. டேய் வாடா. இங்க இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதும் அவனை நீங்க கூட்டு போங்க. அவனுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுங்க. சரி, வரேன். காம்பன்சேஷனை செட்டில் பண்ண எல்லா பேப்பரும் இதுக்குள்ள தான் இருக்கு. இந்தாங்க. இதை வாங்க துளசி. வாங்கிக்கம்மா. இனி கருணாகரன் தலைமறைவா இருக்கணும்னு தேவையே இல்லை. ஊருக்கு வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. அப்படின்னா ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம். சரி, கிளம்புங்க. கருணாகரன் வந்து சேர நைட் ரொம்ப நேரம் ஆயிடுமா சந்திரா? பின்ன நேரம் ஆயிடும். நீங்க காலையில வீட்டுக்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்போ நாங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்க வீட்டுக்கு வரலையா பெரியப்பா? எதுக்காக நீ உன் பெரியப்பா டிஸ்டர்ப் பண்ற? நீ ஏறுமா. உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல விட்டுட்டு தான் நான் அடுத்த வேலைக்கே போவேன். என்ன சார் சொல்றீங்க? நீ போம்மா. வா வா துளசி, ஏறு. ஏறு.
நாங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். சரி சந்திரன். நீ ஸ்ரீலக்ஷ்மியை பார்க்க போறியா? அப்படின்னா நானே ட்ராப் பண்றேன். முதல்ல அம்மாவையும் அக்காவையும் போய் பார்த்துட்டு வரேன். நீ போயிட்டு வா, நான் இங்கே தான் இருப்பேன். ஓகேடா. சரி. நில்றா. நீ இப்ப எங்கடா போற? முதல்ல வழி விடு. டேய், ஏன் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கே ஆர்டர் போட நீ யாருடா? இப்போ இது என்னோட வீடு. நான் துளசி கிட்ட இருந்து இந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டேன். என்னடா அப்படி ஷாக் ஆகி போய் பாக்குற? முன்னால இத நம்பவே முடியல. துளசிக்கு பண தேவை வந்ததும் அவ இதை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டா. அவ கேட்ட பணத்தை கொடுத்து நானும் இதை வாங்கிட்டேன். இப்போ உனக்கு புரியுதா இந்த வீடு எப்படி எனக்கு சொந்தமாச்சுன்னு? நான் இப்போ மேலே பாட்டு மானசி. இனி இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். இந்த வீட்ல இருந்து என்ன வெளியே அனுப்பணும்னு நினைச்சவ நீ. இப்ப கடைசியில என்ன ஆச்சு? இப்போ இந்த வீடே எனக்கு சொந்தமாயிடுச்சு. என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறவங்க எல்லாம் இனி இங்க வாழணும்னா என்னோட அனுமதி வேணும். அதுல ஒருத்தன் தான் நீ. சரி, வேணும்னா உள்ள போ. என்ன துளசி பேசாமலே வர? ஒரு தடவை உன்னை நான் கார்ல ஏற சொல்லி கூப்பிட்ட ஞாபகம் இருக்கா? ஆனா நீ அன்னைக்கு என்ன கிண்டல் பண்ண. அன்னைக்கு நான் ஒண்ணு சொன்னல, நீ எந்த எதிர்ப்பும் சொல்லாம என் கூட கார்ல வர்றதுக்கான ஒரு நாள் வரும். இதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் நீ கண்டிப்பா வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கால் பண்ணி அப்பாவை முதல்ல வர சொல்லுங்க. நீ முதல்ல வெளியில இறங்கு. நாம இப்ப நிக்கிறது உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான். நான் இப்ப கண்டிப்பா அங்க வரப்போறதில்ல. அப்பாவோட விஷயத்துல நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க. அவருக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் நம்ம முடிச்சு வச்சிட்டோம். ஆனா அவருக்கு இது எதுவுமே தெரியாதுங்கிறது தான் இப்போதைக்கு உண்மை. அது அப்பா கிட்ட சொல்ல சொல்லி தானே நான் உங்ககிட்ட சொல்றேன். கருணாகரன் சார் திரும்ப வர சொல்ல வேண்டியது நான் இல்ல, அவரோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்ச நீதான். அப்பாவை காண்டாக்ட் பண்ற நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் அப்பாவுக்கு கால் பண்றேன். யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. அப்ப நான் உங்களுக்கு பண்ண உதவிக்கலாம் எந்த அர்த்தமும் இல்லையா துளசி? நீங்க எப்பவுமே என்ன பிரிச்சுதான் பார்த்திருக்கீங்க. ஆனா இப்ப ஒரு ஆபத்துனதும் உதவிக்கு நான் தான் வந்தேன். உன் மேல் இருக்கிற ஆசையினாலதான் இதெல்லாத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். காம்பன்சேஷன் பணத்துக்காக இப்ப மானசி பேர்ல அந்த வீட்டை வாங்கி கொடுத்தது கூட
உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு துள்ளியும் குறையாம இருக்கிறதுனால தான். எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனாவே சொல்றேன். மானசி இனிமே உங்க அப்பா வீட்டுல தான் வாழ போறான். என்ன ஏத்துக்க உனக்கு ஒரு மனசு இருந்துச்சுன்னா நீ என் கூட எங்க வீட்டுக்கு வருவ. நீ அதுக்கு ஒத்துக்கலன்னா இந்த ஜென்மத்துல உங்க அப்பா திரும்ப வரமாட்டாரு. செத்து போனவங்களுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுத்துட்டோன்னு தெரிஞ்சாதானே உங்க அப்பா கருணாகரன் இங்க திரும்ப வருவாரு. நான் அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் நான் காப்பாத்த இந்த சீனுக்குள்ளேயே வந்தேன். உங்க அப்பா திரும்ப வரணுமா வேண்டாமான்னு இனி நீ ஏன் முடிவு பண்ணிக்க. எப்படியோ மானசிய அங்கேயே அனுப்பி வச்சாச்சு. இங்க வந்த நான் உன்கிட்ட உங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லி தானே சொன்னேன். அப்புறம் எதுக்குடி நீ இங்க வந்து தொலைச்ச? நான் எதுக்காக அங்க இருக்கணும்? கல்யாணம் பண்ணி அனுப்பின பொண்ணு புருஷன் வீட்டுல தான் வாழணும். அவ வீட்டுல இருக்க கூடாதுங்க. நான் உனக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுத்ததே இனி காலம் பூரா நீ அங்க வாழத்தான். 1 ரூபா 2 ரூபா இல்லடி, முழுசா 1.25 கோடி கொடுத்து நான் அந்த வீட்டை வாங்கியிருக்கேன். அங்க போய் வாழ்றதுல எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. ஆனா ஏன் கூட நீங்களும் அங்க வரணும். நீங்க பணம் கொடுத்து வாங்கின வீடு தானே அது. அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க? பொண்டாட்டி வீட்டுல எப்படி தங்குறதுன்னு யோசிக்காதீங்க. இந்த வீடு ஏற்கனவே உங்க அப்பா பேர்ல தானே இருக்கு. இவ ஒன்னே கிண்டல் பண்றாடா. ஏய், இந்த வீடும் அவன் பணத்துல வாங்கினதுதான். நீ என் பையனுக்கும் எனக்கும் சண்டே உண்டாக்கலாம் பாக்குறியா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு நடக்காது. சிவராஜனும் மகனும் ஒரே நாணயத்தோட 2 பக்கண்டி. ஏய், நீ என்கிட்ட அந்த வீடு வேணும்னு கேட்ட. அதை உனக்காக நான் வாங்கி கொடுத்தது அலங்காரத்துக்காக இல்லடி. நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க வராம நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அங்க போய் வாழ்ந்தா இந்த ஊர் என்ன பேசும்? புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மானசி இந்த வீட்டுக்கே வந்துட்டான்னு பேச மாட்டாங்களா? நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. இனி இருக்க காலம் முழுக்க நான் அங்கேயும் நீங்க இங்கேயும் வாழ போறோமா? நான் அப்பப்போ அங்க வந்து உன்னை பாப்பேன். ஏய், நான் இப்ப உங்ககிட்ட சொல்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குடி. உங்க அப்பா பேர்ல இருக்கிற பஸ் எல்லாம் இன்னொருத்தர் கைக்கு போயிடக்கூடாது. நாம எதுக்கு மேலேயும் லேட் பண்ணா எல்லாம் நந்து கைக்கு போயிடும். நாம நஷ்ட ஈட கொடுத்தாச்சு. 3 பஸ்ஸையும் இனிமே ஓட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பஸ்ஸை எல்லாம் உன் தம்பியே வச்சு அனுபவிக்கட்டும் நீ ஆசைப்பட்டன்னா அப்படியே நடக்கட்டும். பழையபடி அடிதடி பிரச்சனைன்னு நாம வாழலாம். இங்க பாருமா, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பெரும் பாக்கியத்தை நீயே இழந்துடாத. உங்க குடும்ப வீடு மட்டும் கிடைச்சி எந்த பிரயோஜனமும் இல்ல. வீட்டு வாசல்ல நிக்கிற யானை மாதிரி அவங்க அந்த பஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. மேலே பாட்டு வீட்டுக்கு யாரு உரிமையாளரோ அவங்களுக்கு தான் அந்த பஸ்ஸும் சொந்தமா இருக்கணும். நீ உள்ள போய் உட்கார்ந்து நல்ல மெதுவா யோசனை பண்ண.
இனி நம்மளோட லட்சியம் அந்த 3 பஸ்ஸும் தான்டா. இவ மூலமா தான் அதை அபகரிக்கணும். என் உண்மையான பிளான் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. மற்றபடி கிடைக்கிற எல்லா லாபமும் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா. ஆஹா, நீ இங்கதான் இருக்கியா? வாசல்ல பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். நீ திரும்ப வரமாட்டேன்னு தான் அவர் நினைச்சாரு. நான் வரமாட்டேன்னு நீ நினைச்ச, அப்படி சொல்றீ? நீ இங்க இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை? நீ இங்க இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒண்ணுதான். அவர் என்ன ஆசைப்படுறாருன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். என்ன அப்படி யாரும் அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அவமானத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்புறம் ஏன் நான் இங்க நிக்கிறேன்னு நீ கூட யோசிக்கலாம். அது எனக்கு மட்டும் இல்ல, உன்னோட இந்த நிலைமைய பாக்குற எல்லாருக்கும் அது தோணும். எல்லா விஷயத்திலயும் வைராகியமா இருக்கிற நீ எதுக்காக அவர்கிட்ட மட்டும் அடங்கி இருக்கணும்? உனக்கு நான் இங்க இருந்து கிளம்பணும், அது மட்டும் நடக்கவே நடக்காது. அந்த கனவு கனவாவே இருக்கட்டும். ஓஹோ, ஹேய், எனக்கு புருஷன் தேவைன்றதால மட்டும்தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்க இருக்கேன். இப்ப அவரை என்ன பார்த்து நல்லா கோவப்படலாம், ஆனா அதான் ஒரு அவமானமா நினைச்சு நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டா நான் இவ்வளவு நாள் ஃபைட் பண்ணி அடைஞ்சதுக்கெல்லாம் எந்த வேல்யூவும் இல்ல. உன்னை விட காராளி சந்திரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பெட்ரூம்குள்ள மட்டும்தான், ஆனா அவரோட மனசை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். என் குடும்பத்து மேல இருந்த பகையால மட்டும்தான் அவர் காதல்னு நடிச்சு என் பின்னால சுத்திட்டு இருந்தாரு. ஒரு பொண்ணால விலைமதிக்க முடியாத சொத்தை அபகரிச்சுட்டு என்னை கைவிடவும் முயற்சி பண்ணாரு. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? அவரை வச்சே நான் என் கழுத்துல தாலிய கட்ட வச்சேன். இப்ப என்ன காயப்படுத்ததா அவர் உன்னை இங்க வச்சிருக்காரு. இது எவ்வளவு தூரம் போகும்னு எனக்கே நல்லா தெரியும். உன் முன்னால அவமானப்பட்டு நின்னாலும் என்னை அடிச்சு துரத்துன என் வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து அந்த வீட்டையே நான் எழுதி வாங்க வச்சிட்டேன். அதுவும் அவர் பணத்தாலேயே வாங்க வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஏன் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியும் நீயும் ஒன்னாக முடியாது. காராளி சந்திரன் யாருன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வலது காலையே எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் அதை எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாரு. மானசி ஒரு முட்டாள்னு யாராவது சொன்னீங்கன்னா அது தப்புன்னு உங்க எல்லாருக்கும் நான் புரிய வைப்பேன். இப்ப சந்திரனுக்கு நான் பேருக்கு தான் பொண்டாட்டி. கூட வாழ போறது நீ தானே. உன் மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீ ஒண்ணு மட்டும் உறுதியா புரிஞ்சுக்கோ, உன்னோட அந்த ஆசை நிறைவேற போறதே கிடையாது. என்னால இதெல்லாம் செய்ய முடியும்னா நான் சொல்றபடி எல்லாம் என்னால அவரை கேட்க வைக்கவும் முடியும். ஜாமீன் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா நீ எங்க போன? சரி, எதுக்காக நீ இப்ப அமைதியா இருக்கன்னு சொல்லு. எல்லாமே வீணா போச்சு மாமா. துளசி அக்கா என்னை தோக்கடிச்சிட்டா. நேற்று ராத்திரி நான் படிச்சு சொன்னேன், இருந்தாலும் அக்கா கேட்கல. வீட்டை துளசி அக்கா மானசிக்கு வித்துட்டு எல்லாருக்கும் காம்பன்சேஷனை கொடுத்துட்டா. நீ என்ன சொல்ற? வீட்டை வித்துட்டாங்களா? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னால இதை நம்பவே முடியல. குடியிருந்த வீட்டை மானசிக்கு வித்துட்டாளா?
துளசி அந்த அளவுக்கு முட்டாளா? சந்திரன் வாங்கின சொத்து எப்படி மானசிக்கு சொந்தமாகும்? நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணாயிடுச்சு. மேலே பாட்டு வீடு இப்போ காராளி சந்திரனுக்கே போயிடுச்சு. பஸ்ஸை ஆக்சிடென்ட் பண்ணதும் அப்பாவை தலைமறைவாக்குனதும் அவன் தான் இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்பா அவன் கஸ்டடியில் தான் இருக்காரு. நம்ம நினைக்கிறத விட அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான் நந்து. கருணா மாமாவை வச்சு ஃபோனில் பேச வச்சு தான் துளசி அவன் ரொம்ப நல்லா ஏமாத்திருக்கான். அப்பாவை மறுபடியும் அவன் கூட்டிட்டு வருவான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. எங்க அப்பாவை அவன் கொன்னுடுவான். எங்கேயோ ஏதோ ஊர்ல அவன் கஸ்டடியில தான் அப்பா இருக்காரு. அங்க வச்சு அப்பாவுக்கு என்ன நடந்தாலும் யாருக்கும் எதுவும் தெரிய வர போறதில்ல. எல்லாத்துக்கும் சந்திரன் கூடவே இருந்தது பெரியப்பா தான். பெரியப்பா ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்ணாரு? நீ வீட்டுக்கு போய் துளசியை பாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். வீடு கைக்கு வந்ததை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க மானசியை தான் நான் அங்கே பார்த்துட்டு வரேன். அப்போ துளசி வீட்டில் இல்லையா? காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக துளசி அக்கா வக்கீல் ஆஃபீஸ்க்கு போனதா நான் கேள்விப்பட்டேன். உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா? ஸ்ரீலக்ஷ்மி தான் இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னா. பாலா சாரை கூட கூப்பிடாம தான் துளசி அக்கா போயிருக்கா. அதுக்கான டைமை கூட பெரியப்பா கொடுக்கலையா? அந்த வீட்டை எப்படியாவது காப்பாத்தலன்னு நினைச்சிட்டு இருக்க எங்க அப்பா கிட்ட நான் என்ன சொல்றது? நான் உன்னை மீட் பண்ணதை அப்பா கிட்ட சொல்ல போறதில்ல. அப்பா என்னன்னு கேட்டா நீ கால் பண்ணி சொன்னேன்னு சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புங்க மாமா. நான் பெரியப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். அந்த ஆள் ஒரு குடும்பத்தையே நடு தெருவுக்கு கொண்டு வந்திருக்காரு. நீ இப்படி புலம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தனா உங்க அப்பா திரும்ப வர வேண்டாமா? அதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ற சந்திரனை போய் நீ இப்படி குறை சொல்லலாமா? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவன் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வீடே இப்போ அவன் கைக்கு போயிடுச்சு. டேய் இங்க பாரு, இப்போ உனக்கு பெருசு உங்க அப்பாவா இல்ல குடும்ப வீடா? நான் என் ஷேரை வித்து எங்க எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வச்சிருப்பேன்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே பெரியப்பாவும் கூட போய் எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. ஏமாத்திட்டாங்களா? அப்பா இவன் சொன்னதை கேட்டீங்களா? நீங்களும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்களா? நீ தேவையில்லாம சண்டை போட்டு தலைமறைவானதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்களை ஏன் குறை சொல்ற? என்ன பொய் கேஸ்ல மாட்ட வச்சதே சந்திரன் தான். அப்படி எதுக்காக அந்த கணேச ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் அட்மிட் ஆனா? அந்த ஆளோட ஒரு பல்லே போயிடுச்சு. உங்ககிட்ட எல்லாம் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. நீங்க எப்படி அந்த சந்திரன் பிடியில சிக்கிக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியல பெரியப்பா. துளசி அக்கா அப்படி சொன்னது நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான். இல்லைன்னா துளசி அக்கா கண்டிப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டா. நந்து, கருணாகரனை திரும்ப வர வைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே ஆசை. செத்து போனவங்களோட வீட்டுக்கெல்லாம் இழப்பீட்டு தொகையை கொடுக்காம கண்டிப்பா கருணாகரனால வெளியே வரவே முடியாது. உடனடியாக நம்ம வீடை விற்கணும்னு நாம முடிவெடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு யார்ப்பா தயாரா இருந்தா? அப்பதான் சந்திரன் அப்படி ஒரு ஐடியாவை சொன்னான். மானசியோட பேர்ல தான் அதை வாங்க போறாங்கிறதுனால தான் நானும் அதுக்கு உடனடியாக ஒத்துக்கிட்டேன்ப்பா. குடும்ப வீட்டை கண்டிப்பா மானசியோட பேர்ல வாங்கலன்னா ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்காதுன்னு நான் கண்டிப்பா சந்திரன் கிட்ட சொல்லிட்டேன். வீடு போயிடுச்சேங்கிற ஆத்திரத்துல தான் இவன் இப்படி எல்லாம் பேசுறான். அதேதான், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக்க போறீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா கேட்டுக்கங்க. அப்பா மட்டும் பத்திரமா வரல, நீங்க எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இதை செஞ்சிருக்கீங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இன்னைக்கு ராத்திரியே கருணாகரன் கண்டிப்பா வந்துருவான். நீ இப்படி சந்திரனை எதிர்க்காம அவன் சொல்றதை கேட்டு நடக்கிறது தான் உனக்கு நல்லது. யாரோட அறிவுரையும் எனக்கு தேவையில்ல.
இப்போ உங்களுக்கு திருப்தியா? ஏங்க நீங்க வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.